Hi friends, welcome to Tubert channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு டிசைனிங் வீடியோ பத்தி பார்க்க போறோம். இதல என்னென்ன ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணிருக்கேன் அப்படிங்கற full explanation தான் பார்க்க போறோம். இந்த மாதிரி ஸ்டிச்சஸும் நீங்க லேர்ன் பண்ணனும் அப்படினா நம்ம சேனல்ல Aari beginners tutorial போயிட்டு இருக்கு. சோ நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படினா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். நீங்களும் Aari வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். விருப்பம் இருக்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பிளேலிஸ்ட்ல Aari tutorial அப்படினு இருக்கும். அதல பேசிக் 2-3 ஸ்டிச்சஸ் நான் போட்டுருக்கேன். அதுக்கு அப்புறம் இன்னும் நிறைய ஸ்டிச்சஸ்லாம் வரும். சோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. இப்போ என்ன ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கறத பார்க்கலாம். ரெண்டு பேர்ட் இருக்கிற மாதிரி நான் வரைஞ்சிருக்கேன். ஃப்ரீ ஹேண்டா வரைஞ்சது தான், ட்ரேசிங் மெத்தட் இல்ல. ஃப்ரீ ஹேண்டா வரைஞ்சிட்டு அதுல ஜரி த்ரெட் வச்சு ஃபுல்லா அவுட்லைன் கொடுத்திருக்கேன். எப்பவுமே அவுட்லைன் கொடுக்கும்போது ஜரி த்ரெட்ல டபுள் லேயர் கொடுத்தோம் அப்படினா கொஞ்சம் எம்போசிங்கா இருக்கும். சோ எந்த ஒரு ஸ்டிச்சஸ் பண்ணும்போதும் டபுள் லேயர் கொடுத்துக்கணும். அதே மாதிரி டபுள் லேயர் கொடுத்துட்டு அதோட ஹெட் போர்ஷனுக்கு பிங்க் கலர் silk thread வச்சு ஃபில்லிங் பண்ணிருக்கேன். ஃபுல்லா செயின் ஸ்டிட்ச் தான், நம்ம பேசிக்ல போட்ட செயின் ஸ்டிட்ச் வச்சு நெருக்கமா ஃபில் பண்ணிருக்கேன். அதுக்கு அப்புறம் பாடி போர்ஷனுக்கு வந்து மேட் ஃபில்லிங் ஸ்டிட்ச், மல்டி கலர் silk threadல மேட் ஃபில்லிங் ஸ்டிட்ச் போட்டுருக்கேன். இதல போடுற ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்மே இந்த டுட்டோரியல்ல ஒவ்வொண்ணா பார்க்கலாம். எப்படி போடணும் அப்படிங்கிறது அப்ப உங்களுக்கு ஈஸியா புரியும். அதுக்கு அப்புறம் சைடுல எல்லாம் ஃப்ளவர் மாதிரி இருக்குதுல ஒவ்வொரு ஃப்ளவருக்கும் ஒவ்வொரு கலர்ல நான் ஃபில் பண்ணிருக்கேன். அதோட லீஃப்க்கு வந்து ஆரஞ்சு கலர் silk thread வச்சு லாங் அண்ட் ஷார்ட் ஃபில்லிங். அதே மாதிரி இந்த ஃப்ளவர்க்குலாம் பாத்தீங்க அப்படினா பிங்க் கலர் ஃபில்லிங் கொடுத்துட்டு நடுவுல ஜரி த்ரெட் வச்சு லைட்டா டிஃபரன்ஷியேட் பண்ணனும் அப்படிங்கிறதுக்காக ஜரி த்ரெட்ல ஸ்டிட்ச் போட்டுருக்கேன். அதே மாதிரி தான் ஆரஞ்சு கலர் ஃப்ளவர்க்கும் பண்ணிருக்கேன். இந்தாண்ட ரெட் கலர் silk thread. அதுக்கு அப்புறம் இது ஒரு லீஃப்க்கு ஆரஞ்சு கலர் கொடுத்திருக்கேன். சின்ன சின்ன லீஃப்க்கெல்லாம் பிங்க் கலர் கொடுத்து ஃபில் பண்ணிருக்கேன். எல்லாமே லோடிங் ஸ்டிட்ச் தான். இந்த லோடிங் ஸ்டிட்ச்ல எப்படி போடணும் அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த ரெட் கலர் வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட் அப்படினு சொல்லுவோம். இந்த லாங் ஃப்ரெஞ்ச் நாட் நார்மல் நெடில நம்ம போடுவோம். சோ இதுவும் நம்ம டுட்டோரியல்ல வரும், பார்க்கலாம். பாருங்க, ரொம்பவே சிம்பிளான டிசைன், சிம்பிளான ஸ்டிச்சஸ் தான். பட் பார்க்கிறதுக்கு ரொம்பவே அழகா, ரொம்ப எம்போசிங்கா நல்லா இருக்கு. அது கண்ணுக்கு வந்து மோத்தி பால் வச்சு செட் பண்ணிருக்கேன். இவ்வளவுதான் நம்ம யூஸ் பண்ணிருக்க ஸ்டிச்சஸ். பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுக்கு அப்புறம் டபுள் பீகாக் டிசைன் போட்டுருக்கேன். இந்த டபுள் பீகாக்கும் ஃபுல்லா த்ரெட் வர்க் தான் மேக்ஸिमम வந்திருக்கும். நம்ம அந்த ரெண்டு பேர்ட்ஸ்ல சொன்ன மாதிரியே தான் அவுட்லைன் ஃபுல்லா ஜரியில டபுள் லேயர் போட்டுட்டு அதுக்கு அப்புறம் உள்ளார அதோட ஹெட் போர்ஷன் இதெல்லாம் லோடிங் கொடுத்துட்டு அதுக்கு அப்புறம் அதோட ஃபெதர் இதெல்லாம் வரதுக்கு ஒவ்வொரு ஃபெதருக்குமே ஒவ்வொரு silk thread கொடுத்து சாட்டின் லோடிங் ஸ்டிட்ச் போட்டுருக்கேன். அதுக்கு அப்புறம் இத டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக silk thread வச்சு ஒவ்வொரு லேயரா silk threadல செயின் ஸ்டிட்ச் போட்டுட்டு உள்ளார சம்கி வச்சு அத சுத்திலும் ஜரி thread வச்சு நான் ஸ்டிட்ச் பண்ணிருக்கேன். பாருங்க, இப்ப கிளியரா தெரியும். சம்கி மேலே டிரான்ஸ்பரண்டா சுகர் பீட் இருக்கும். இந்த மெட்டீரியல்லாம் நான் மெட்டீரியல் வீடியோல சொல்லியிருக்கேன், செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். வச்சு ஸ்டிட்ச் பண்ணி போட்டுருக்கேன். அதோட கண்ணுக்கு வந்து ஒயிட் கலர் ஸ்டோன் வச்சிருக்கேன். மேலே அதோட ஜர்தோசி வச்சு ஸ்டிட்ச் பண்ணிருக்கேன். அதுக்கு அப்புறம் டியூப் பீட் வச்சிருக்கேன். அதோட பீக்கு வந்து ஃபுல்லாவே ஜரியில ஃபில்லிங் கொடுத்திருக்கேன். அதுக்கு அப்புறம் நடுவுல சின்னதா ஒரு ஃப்ளவர் வர மாதிரி motif. அதுல இருந்து ரெண்டு branches மாதிரி ரெண்டு லீஃப் இருக்க மாதிரி டிரா பண்ணி ஸ்டிட்ச் பண்ணிருக்கேன். இது ஃபுல்லா இந்த motifக்கு ஆரஞ்சு கலர் ஃபில்லிங். இதுல வந்து லீஃப் ஃபில்லிங் மாதிரி ரெட் கலர்ல silk thread கொடுத்திருக்கேன். பிங்க் கலர் silk threadல நடுவுல சின்னதா ஒரு ஸ்டிட்ச். இதே மாதிரி தான் சேம் இந்த பீகாக்கும் அவுட்லைன் ஜரி, ப்ளூ கலர் silk thread லோடிங், அதுக்கு அப்புறம் ஃபெதருக்கு சாட்டின் லோடிங். இதே மாதிரி இங்க இருக்க ஃப்ளவருக்கு வந்து லீஃப் ஃபில்லிங். இதுவுமே beginners செயின் ஸ்டிட்ச் லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படினா இந்த சாட்டின் ஸ்டிட்ச் எல்லாம்
ஈவன் நம்ம செயின் ஸ்டிச் மாதிரி தான், பட் கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி போடுவோம். நீங்கள் இல்லை ஃபுல்லாகவே வெறும் செயின் ஸ்டிச் மட்டும் தான் லேர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா செயின் ஸ்டிச் வச்சுமே ஃபுல்லாக நம்ம நெருக்கமாக போடலாம். அது நெருக்கமாக எப்படி போடணும் அப்படிங்கிறதே நம்ம பார்க்கலாம். அதுக்கு பேர் வந்து தாம்பூர் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதையும் நம்ம சேனலில் பார்க்கலாம் ஒன் பை ஒன்னாக. அடுத்து இன்னொரு மோட்டிஃப் நம்ம பார்ப்போம். அடுத்து வந்து சின்னதாக ஒரு மோட்டிஃப். இதெல்லாம் நம்ம ஸ்லீவுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே சிம்பிளாக அழகாக இருக்கும். இல்லைனா பேக் நெக்குக்கு ஒன் சைடில் போடுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் வந்து அதிகம் நான் கட் பீடு வச்சு கர்தானா பீட்ஸ் அதை வச்சு யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஒரு மேங்கோ மாதிரி மோட்டிஃப் வரைஞ்சிட்டு ஃபஸ்ட்டு அவுட்லைன் சரி கொடுத்துட்டு அது உள்ளார பிங்க் கலர் டியூப் பீடு கொடுத்து ஃபில் பண்ணிவிட்டு இடையில சரி த்ரெட் வச்சு ஒரு ஸ்டிச், அதுக்கப்புறம் க்ரீன் கலர் பீடு, அதுக்கப்புறம் சரி த்ரெட்டு வச்சுட்டு உள்ளார வந்து ஒரு குட்டியாக ஃப்ளவர் மாதிரி போட்டுட்டு ஜரி த்ரெட் வச்சு அவுட்லைன் கொடுத்துட்டு உள்ளார பிங்க் கலர் சில்க் த்ரெட் வச்சு ஃபுல்லாக செயின் ஸ்டிச் மாதிரி நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் மேலே ஒரு கட் ஒர்க் மாதிரி வரணும் அப்படிங்கிறதுக்காக பிங்க் கலர் சில்க் த்ரெட் வச்சு கட் ஒர்க் மாதிரி செயின் ஸ்டிச் போட்டுட்டு அது உள்ளார கட் பீடு டியூப் பீடு வச்சு ஒவ்வொன்றுக்கும் 4 4 3 3 அந்த பிளேஸ்க்கு தகுந்த மாதிரி எத்தனை பீடு வருதோ அதை வச்சு நான் ஃபுல்லாக ஃபில் பண்ணியிருக்கேன். இது ஃபுல்லாகவே அதே தான். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் சில்க் த்ரெட் வச்சு ஃப்ரெஞ்ச் நாட் போட்டிருக்கேன். இது நார்மல் நீடில் நம்ம போடுவோம். ஸோ இதில் பார்த்துருக்க டிசைன்ஸ் எல்லாம் நம்மளோட டுட்டோரியலில் ஒன் பை ஒன்னாக வரும். கண்டிப்பாக மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பார்த்த ஸ்டிச்சஸ் எல்லாம் சின்ன சின்ன ஐடியாஸ் தான். இதை குழந்தைங்களோட பட்டுப்பாவாடை சட்டைக்கும் நம்ம சென்டரில் ஒரு மோட்டிஃபாக போட்டு இந்த ஸ்டிச்சஸ் போட்டால் ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்க. அப்படி இல்லைனா ப்ளவுஸுக்கூட ஒன் சைடில் இல்லை சென்டர் போர்ஷனில் வர மாதிரி கூட நம்ம இதை போட்டுக்கலாம். அதே மாதிரி தான் இந்த பீக்காக்கும் ப்ளவுஸ் பேக் நெக் சென்டர் பார்ட்டில் போட்டோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இல்லை ஸ்லீவுக்கு மட்டும் ஒவ்வொரு பீக்காக்கு, ஒரு ஸ்லீவுக்கு ஒரு பீக்காக், இன்னொரு ஸ்லீவுக்கு இன்னொரு பீக்காக், அந்த மாதிரி போட்டாலும் ரொம்பவே அட்ராக்டிவாக நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.